இந்த வீடியோ பதிவு நமது நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்காக எனது நன்றியினை தெரிவிக்கும் வகையில் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இணையதள நேயர்களை, நமது நாட்டை காக்கும் அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் நம் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம நாட்டை காக்கும் இந்த இராணுவ வீரர்கள் இல்லை என்றால் நாம் இங்கே நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அதை யாரும் நினைக்கவும் இல்லை, இதுங்கவும் இல்லை. அந்த இராணுவ வீரர்கள் தன் குழந்தைகளையும் மனைவிகளையும் அப்பா அம்மாக்களையும் அண்ணன் தம்பிகளையும் விட்டு தனியாக அந்த எல்லையில் பாதுகாத்து கொண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு அவர்கள் நமது மகிழ்ச்சிக்காகவும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எல்லையிலேயே காவல் காத்து நமது நாட்டை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு இந்த நன்றியை கூட நம்ம தெரிவிக்கவில்லை என்றால் நாம் இந்த மண்ணில் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை. ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்பொழுது பாகிஸ்தானுக்கும் நமதுக்கும் சண்டை நடக்கப் போகிறது, நடக்கும் தருவாயில் இருக்கிறது. அப்படி இருக்க போதுமே நமது நாட்டின் மேல் படையெடுக்க பாகிஸ்தான்காரன் 130 அணுகுண்டு வச்சுருக்கோன்னு பேசுகிறான். நம்ம நாடு என்ன அவ்வளோ இழிச்சவாயினா? நம்ம இந்தியா என்ன அவ்வளோ இழிச்சவா இந்தியாவா? நம்ம நாட்டுக்கு இளைஞர்களும் இராணுவத்தோடு சேர்ந்து பணியாற்றவும் நாங்கள் இதயமாக துணிவோடு இருக்கின்றோம். எனது அண்ணன் சகோதரர்களும் அங்கே இராணுவத்தில் பணிபுரிகின்ற எனது சொந்த அண்ணன்களும் அப்பாக்களும் இருக்கிற வரைக்கும் நம்மதை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. ஆகையினால் இந்த பதிவினை எல்லோரும் பார்த்து நமது தாய் திருநாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்காக நமது இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இல்லை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. இங்கே இவ்வளவு இருக்கும் பொழுது இங்கே கட்சிக்காகவும் பதவிக்காகவும் அடித்து கொள்கிறார்கள். அங்கே எல்லையிலே காத்து கொண்டு உயிரை நேற்று கூட 2 பேர் ஒரு சிறு தவறுதலாக வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி 2 இராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள். அப்படிலாம் உயிரை கையில் பிடித்து கொண்டு நாட்டுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் இராணுவ வீரர்களுக்கு நமது கொஞ்சமாவது நன்றியை காட்ட வேண்டாமா? இங்கே என்னடா என்றால், எனக்கு மந்திரி சீட்டு கொடு, எனக்கு எம்பி சீட்டு கொடு, எனக்கு அந்த சீட்டு கொடு, இந்த சீட்டு கொடுன்னு கட்சிக்கு அடிச்சுக்கிறானோ. நல்லா நினைத்துப்பார்கள் தமிழ்நாட்டு மக்களை. நம்மளெல்லாம் மூளையை உறிஞ்சி நமது ஓட்டை வாங்கி கொண்டு நம்மளை உறிஞ்சி இருப்பதற்காக தான் அரசியலுக்கு வருகிறார்கள். தான் சொத்தை காப்பாற்றவும், தன் சொத்துக்களை பாதுகாக்கவும், தன் பிள்ளை பொண்டாட்டியை காப்பாற்றுவதற்குமாக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறான் பாரு, விஜயா அவனுக்கு கூட ஒருத்தன் புஷி ஆனந்தம் இருக்கான். இவன்லாம் எதுக்கு இருக்கானோ நாட்டில்? அங்கே எல்லையில் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கல. இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு கட்சி சீட்டு கொடு, உறுப்பினர் சீட்டு கொடு, எம்பி சீட்டு கொடு. அதுக்கு விஜய் சொல்கிறானா, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா என் குடும்ப காசெல்லாம் போட முடியாது, நீங்கள் வரவங்க பதவி வேணும்னா நீங்கள் 20 லட்சம் கொடுன்னு கேட்குறானா. அவன் நாட்டை காப்பாற்றுறவானா? அவன் மக்களுக்கு துண்டு செய்கிறவனா? டேய் விஜய், நீ ஏன்டா இப்படி கெட்டு அடையிற? ஆனால் நீ ஜெயிச்சு முதலமைச்சராக வரலன்னா நீ துண்டு எடுத்துகிட்டு கோமணம் கட்டிட்டு பிச்சை எடுக்க தான் போகிற. சொல்லிவிட்டேன், நல்லா சொல்லிவிட்டேன். ஒழுங்காக இருந்துக்க. கட்சி என்ன விளையாட்டாக போச்சா? என்ன கட்சிக்கு நான் வரேன்? ஒன்றுமேலே திடீர்னு நான் முதல்ல வரேன். இல்லை, கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பாரு. படிப்படியாக வரணும். ஒரு அரசியல் வருவனா கீழ்மட்டத்தில் மேல் மட்டம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் உறுப்பினராக வரணும், அப்புறம் எம்எல்ஏ வரணும், அப்புறம் ஒரு சீட்டு, ஒரு உறுப்பினர் கூட இல்லாமல் திடீர்னு நேத்திக்கு வந்த படம். நீ டேலே இந்த ரசிகர் 4 கூட்டத்தை பார்த்து ஆட்டம் ஆடுற, என்றைக்கு உன்னை குள்ளா தச்சு உன்னை முக்காட போட விட்றாங்களோ தெரியாது. ஆனால் நல்லா கேட்டுக்க, நீ மட்டும் இந்த 2026 முதல்வராக வரலன்னு வச்சுக்க, இல்லை நீ இந்த நாட்டிலே இருக்க முடியாது, ஓடிவிடு. அதான் இப்போயே சொத்து சேர்த்து வைக்கிறிய எங்கே வெளியே உன் மொட்டாட்டி பேரில், அங்கே ஓடிவிடு ஒழுங்கா. கடைசியில் திரைப்படத்தில் உனக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கு எதுலேயும் வாய்ப்பு இல்லை. அடிமுட்டாலாக ஆக போகிற. ஆசைன்னா ஒரு அளவோடு இருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு எங்கேயாவது நினச்சி பாரு, உனக்கு முன்னாடி பிறந்த ஆட்சியிலலாம் நம்ம அடையனா உன்னை முதலமைச்சர் உன்னை விடுவாங்க? ஏன்டா டேய், ஒழுங்காக இருந்துக்கடா. நல்லா மரியாதை கொடுத்து மரியாதை காப்பாற்றிக்க, தெரியுதா?
நீலாம் ஒரு ஆள் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுக்கு நாட்டுக்கு நல்லது செய்கிறாராம். என்ன நல்லது செய்கிற? அங்கே நம்ம நாடு அழிச்சிக்கிட்டாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும். வேலை நீ வா, நீ வா, நீ பேசிக்கும். நன்றி நேயர்களே. நான் பொதுவாக தான் பேசுகிறேன். அதுக்காக இது யாரும் நினைக்காதீங்க. நம்ம ஓட்டை வாங்கிட்டு நம்ம தலையில் ஏறி மிதிக்க தான் எல்லாம் பார்க்குறாங்களே தவிர ஒரு நாட்டுக்கு நல்ல செய்யணும் யார்? இவனா ஹரிச்சந்திரனா? இவன் ஒன்றும் லஞ்சம் வாங்க மாட்டாங்களா? இவன் கூட இருக்கும் யார்? கூட வச்சுருக்கானா புஷி ஆனந்த், அவன் லஞ்சம் வாங்க மாட்டானா? ஆதோ அர்ஜுனா அவன் யார்? அவன் அப்பா லாட்டி சீட்டு விற்கிறான், புரியுதா? அவன் ரொம்ப நல்லவனா? இவெல்லாம் ஹரிச்சந்திரன். உடனே அப்படியே நேர்கோட்டில் நிற்பானுவான். இவனும் கொள்ளடிக்க மாட்டான், நஞ்சு